அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகை செய்தி வாசிப்பது வி.எம். ஹலீலுர் ரஹ்மான். நாடாளுமன்றத்தில் மக்கள் குரல் கேட்கட்டும். குறுக்கீட்டை தவிர்க்க ஓம் பிர்லா வேண்டுகோள். தினமணி செய்திச் சேவை. குறுக்கீடு இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதிக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உணர்வுபூர்வமாக வேண்டுகோள் விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கியது. அப்போது முதலே நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மாணவர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை தொடர்பாகவும் அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை திருட்டு தொடர்பாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று கோரி எதிர்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பேசுகையில், மக்களின் குரலை கேட்க விடுங்கள், குறுக்கீடு இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்த அனுமதியுங்கள், அவையில் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்தப்பட வேண்டியது அவசியம், அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும், அப்போதுதான் மக்கள் பிரச்சனைகளை விரிவான முறையில் விவாதிக்க முடியும் என்று உணர்வுபூர்வமாக வலியுறுத்தியதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் அமளி காரணமாக மக்களவையில் தொடர்ந்து 16வது நாளாக திங்கட்கிழமையும் கேள்வி நேரத்தை நடத்த முடியவில்லை. இந்த கூட்டத்தொடரில் மக்களவையில் 9 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றில் 2 மசோதாக்கள் மீது மட்டுமே விவாதம் நடத்த முடிந்தது குறிப்பிடத்தக்கது.